ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உயிர் தெழுந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் சொல்லி இந்த நாளில் சொல்லுகிறது. ஆண்டவர் தாமே இந்த நாளை உயிர் தெழுந்திருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த உயிர் தெழுந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். தேவன் தாமே சிலுவையில மரித்து சொன்னபடியே அவர் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததினாலே நம்ம இந்த நாளை அந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் கூட நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பகுதியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய தொழிலில் எந்த பகுதியெல்லாம் செயலிழந்து போய் இருக்கிறதோ, உயிர் பெறாமல் இருக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் இந்த நாளை உயிர்ப்பிக்க போகிறார். நம்ம இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் உயிரிழந்து போய் செயலிழந்து போய் இருக்கிறதோ, தொழிலோ வியாபாரமோ குடும்ப வாழ்க்கையோ என்ன காரியமாக இருந்தாலும் இந்த நாளை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஒருவருடைய சரீரத்துல பலவீனம், அதனால உயிர் பெற முடியாமல் இருக்கலாம். தொழில் செய்கிறதுல தொடர்ந்து நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கலாம், அதனால உயிர் பெற முடியாமல் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போயிருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் இந்த நாள் கட்டி எழுப்ப போகிறார். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக செயலிழந்த நிலைமை போல் தோன்றுகிறதோ, நஷ்டமான நிலைமை போல் தோன்றுகிறதோ, அந்த இடத்தையெல்லாம் கர்த்தர் இந்த நாளை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த மெசேஜை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே, இந்த உயிர் தெழுந்த திருநாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய போகிறார். நான் இப்பதான் இது பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, எப்படி எனக்கு அற்புதம் செய்வான்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் தாமே சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படி சொல்ல வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, ஒருவேளை இந்த நாளை புதுசா பார்ப்பீர்கள், ஆனால் இந்த நாளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை நிறைவேறும் நீங்க நம்புனீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா, இந்த நாளை கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்வார். தேவன் சொன்னபடியே செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறார். இந்த நாள்ல கூட நான் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த திருநாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற ராஜா, ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளே அப்பா, இந்த வீடியோவை பார்க்கிற யாருடைய வாழ்க்கையில அப்பா தொழிலோ வியாபாரமோ குடும்பமோ செயலிழந்து போய் உயிரிழந்து போய் இருக்கிறதோ, அதை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். செயலிழந்த பகுதியெல்லாம் இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படுவதாக அப்பா, உயிர் அப்பா தகப்பன செயலற்று போயிருக்கிற எல்லா பகுதிகளும் உயிர் பெறும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்குரிய சரீரத்துல எங்கெங்கெல்லாம் தகப்பனே அப்பா ஒன்றும் முடியாது என்று டாக்டர்கள் கைவிட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை அப்பா அவர்கள் மீது இறங்கி ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. பிரிந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்களை இப்பொழுது கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தொழில தொடர்ந்து நஷ்டத்தை அனுபவித்து சோர்ந்து போய் இருக்கிற மக்களுக்கு தகப்பனை இப்பொழுதே ஒரு தகப்பன அவங்க தொழில ஒரு புதிய வழியை திறந்து ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, அவர் அங்கே இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி இனி தோல்வி இல்லை அப்பா, இனி மரணம் இல்லை, இது வெற்றி தான் என்கிற சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அவர் அங்கே இல்லை அப்பா, நான் இல்லை தகப்பனே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தோல்வி இல்லை என்கிற அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்பா ஒவ்வொருத்தரும் மீது இறங்குவதாக. ஒருவேளை அப்பா நான் அப்பா ஆண்டவர் இடத்துல எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நிறைவேறலன்னு சொல்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீ சொன்னதை செய்கிற தேவன் என்பதை, சொன்ன வாக்கிலே மாறாத தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலியமாக தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏத்து தம்முடைய வார்த்தையினால் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்ற வசனத்தின்படி நீர் அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, அற்புதங்கள் அப்பா வாக்குத்தத்தங்களை, வசனங்களை கொடுத்திருக்கிறீரோ, அது எல்லாம் தாமே கர்த்தர் நீ சொன்னபடியே நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று மாறக்கூடாதப்பா. உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடி வானம் பூமி ஒளிந்து போனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்ன வசனத்தின்படி ஒன்று கூட ஒளிந்து போகக்கூடாதப்பா. கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. வாக்குகள் மாறாத தெய்வமே அப்பா, சொன்னதை செய்கிறவரே, இந்த நாள் இந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க. தேவன் தாமே இந்த நாள் இந்த உயிர் தெழுந்த திருநாளில்
ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.